பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14-15 வசனங்கள். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்குள் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் கிறிஸ்துவின் நற்கந்தமாயிருக்கிறோம். நற்கந்தம்னா ஸ்வீட் அரோமா, ஸ்வீட் ஃப்ராக்ரன்ஸ் ஆஃப் கிரைஸ்ட். அதாவது ஒருத்தங்க நல்ல ஸ்ப்ரே அடிச்சுட்டு போகும்போது எந்த ஃப்ளேவர் ஸ்ப்ரே அடிக்கிறாங்களோ அந்த வாசனை வெளிப்படும். அப்படி வெளிப்படும் போது அதை அறிந்தவர்களுக்கு தெரியும், இது இந்த பிராண்ட், இது இந்த ஃப்ளேவர் என்று. அதுபோல தான் கிறிஸ்துவுக்குள் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்கிறவர்கள் எங்கே பயணித்தாலும் அவர்களில் வெளிப்படுகிற வாசனை சூழ்ந்திருக்கிறவர்கள் யாரை அறிந்து கொள்வார்கள் தெரியுமா? கிறிஸ்துவை அறிந்து கொள்வார்கள். என்னையும் உங்களையும் தேவன் தம்முடைய நற்கந்தமாய் வைத்திருக்கிறார். நம்மை அதற்கு தானே ரட்சித்திருக்கிறார். பாவ குழியிலிருந்து தூக்கி எடுத்திருக்கிறார். சேற்றிலிருந்து எடுத்து அவருடைய இரத்தத்தால கழுவி கண்மலையாகி கிறிஸ்துவின் மேல நம்மை வைத்திருக்கிறார். அவரை வெளிப்படுத்துகிற நிருபங்களாய் தேவன் நம்மை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நம்மை சூழ்ந்திருக்கிறவர்களுக்கு நாம் தான் கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும். அந்தியோகியாவிலே சீஷர்கள் வந்தபோது அவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கப்பட்டது. எப்படி அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் என்றால் அவர்களில் வெளிப்பட்ட வாசனை, அந்த வாசனை உள்ள வாழ்க்கை, அவருடைய கிரியைகள், அவருடைய பேச்சு, அவருடைய பார்வை, அவருடைய நடக்கை. அவங்க பார்க்குறவங்களே சொன்னாங்க, இது கிரைஸ்ட் தான். காரணம், கிறிஸ்துவை குறித்த செய்தி எல்லா இடத்திலும் பிரபலம். அப்போ கிறிஸ்துவை குறித்து அவர்கள் கேள்விப்பட்டது, அறிந்தது சீஷர்கள் இடத்துல, அப்போஸ்தலர்கள் இடத்துல வெளிப்பட்டதை பார்த்தபோது அவங்க சொல்றாங்க, இவங்க தான் கிறிஸ்டியன்ஸ் என்று. பிரியமானவர்கள், அப்படி நாம் அழைக்கப்பட வேண்டும். அவன் பிறப்பின் அடிப்படையில் அல்லது நான் இந்த கிறிஸ்தவன், நான் இந்த கிறிஸ்தவ மதத்தில் உள்ளவன் என்று இப்படி அல்ல. நம்மில் வெளிப்படுகிற வாசனை மூலமாய் அதிலே தேவன் மகிமைப்படுகிறார். உங்கள் நற்கிரியைகளை கண்டு உங்களை பார்க்கிறவர்கள் தேவனை மகிமைப்படுத்தும்படி அதிலே பிதாவுக்கு மகிமை இருக்கிறது. அதிலே பரலோகம் களிகூறுகிறது. இயேசுவை பிடித்து கொண்டு போகும்போது இயேசுவுக்கு என்ன ஆகுதோன்னு பார்க்கறதுக்காக பேதுரு பின்பாக தூரமாய் சென்று அவரை பார்க்கும்படி அந்த இடத்துல போவோம். அங்கே எல்லாரும் நெருப்பு மூட்டி கொண்டிருக்கும் போது அந்த கூட்டத்தில் போய் அமருவோம். பேதுரு அந்த கூட்டத்தில் அமரக்கூடாது, பேதுரு அங்கே வரக்கூடாது என்று ஆண்டவர் சொன்னார். நீ இப்பொழுது வராதே என்றார். இப்போ போகக்கூடாத இடத்துக்கு போகிறான், அமரக்கூடாத இடத்துல போய் அமருகிறான். எல்லாரும் பேசும்போது அவனும் பேச ஆரம்பிக்கிறான். உடனே சொல்றாங்க, நீயும் அவரோடு இருந்தவர்களில் ஒருவன், உன் பேச்சு அதை காண்பித்து கொடுக்கிறது. பேதுருவால் அங்கே நிற்க முடியவில்லை. இயேசு எங்க மறுதலிக்க வேண்டி வந்தது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் சமூகத்தில் இருக்கிற நம்முடைய வாழ்க்கை, ஆமென், போகக்கூடாத இடத்துக்கு போய் இருக்கக்கூடாத இடத்துல அமர்ந்து இப்படிப்பட்ட நிலை தொடருவோம் என்றால் அந்த இடத்துல ஆமென் வாசனை கெடுக்கிறவர்களாக இருக்கிறோம். நமக்கு தெரியும், லேவியும் சிமியோனும் யாக்கோபுடைய வாசனையை கெடுத்தார்கள். இதனால் அவங்க மேல சாபம் வந்தது. நம்மை தேவன் வைத்திருப்பது அவருக்கு உகந்த வாசனை. நம்மில் வெளிப்படுகிற வாசனை உள்ள வாழ்க்கை தான் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறதற்கான சுவிசேஷம். இதை மறந்து விடவே கூடாது. நம்மை தேவன் அப்படிதான் வைத்திருக்கிறார், நற்கந்தமாய் வைத்திருக்கிறார். இதை தினமும் மனதிலே நினைக்க வேண்டும். நான் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறேன். அப்படியே நம்முடைய வாழ்க்கை காணப்பட ஆவியானவருக்கு ஒப்பு கொடுப்போம். அவர் தான் நம்மை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துகிறவர், உணர்த்துகிறவர், திருத்துகிறவர், நடத்துகிறவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள தேவனே, உமக்கு உகந்த வாசனை எங்களில் வெளிப்பட உம்முடைய நற்கந்தமாய் வாழ கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.